எல்லா இடத்துக்கும் பிரிச்சு அனுப்பியிருக்கேன். இருக்கலாங்க. வேற யார்கிட்டயாவது கொடுத்தீங்களா? ஏமா ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். என்ன சார்? ஆமாமா விஜய் சரி நல்ல விஷயம் தானே சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். ஏங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின அப்பளத்துக்கு அப்பவே பணமும் கொடுத்துட்டாரு. என்ன இது? 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? குளிச்சுட்டு வந்து பாக்குறேன் உங்களை ஆளைய காணோம். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே உட்கார்ந்துருக்கியே. ஐயோ அது சரி, இப்ப அந்த பையன் என்ன பண்ணுனா? பிரச்சனை வேண்டாம் தாமா நான் சொல்றேன். சொல்றத கேளு. நான் தான் பிரச்சனை பண்றேனா? மாமா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப பிரச்சனை பண்ணவும் போகல. நீங்க எல்லாரும் கரகர முறு முறு நதி அப்பளம். தம்பி அத கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி. எங்களுக்கு இப்படி தொல்லை கொடுக்கலாமா? நாங்க ஏதோ பொழைப்புக்கு அப்பளம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். அப்பள வியாபாரத்தை நான் ஒண்ணும் அவளுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும். எதையுமே டைரக்டா பண்ண ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா. எனக்கு பயமா தான் இருக்கு. வீடு என் பொண்ணுங்க இத தாண்டி எதுவுமே எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் அவரு எங்க கூட பக்கத்துல இல்லாதது ஒரு படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டேன். என் வீட்டுக்காரர் அவர் பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல கல்யாணம் ஒருத்திக்காவது நல்ல அம்மாவும் இல்லாத மாதிரிதான் காவேரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா. யமுனாவுக்கு நீங்களா நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ நடந்துருச்சு, ஒரு அம்மாவா நான் சரியா இல்லையோன்ற ஒரு நினைப்பு ஒவ்வொரு நாளும் என்ன கொல்லுதுப்பா. ஒரு அம்மாவால இதை ஏத்துக்க முடியுமா? தங்கிருக்கேன். என்ன சரி பண்ணுவீங்க? காவேரி ஒப்பந்தம் போட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண முடியும்னு நினைச்ச ஒரு ஆளை இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி யோசிச்சாலும் உங்களை நினைச்சா எனக்கு பயமா தான். உனக்கு புண்ணியமா போகும். நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது தான் பிரச்சனைனா சொல்லிடுங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருங்களேன். என்னோட பேட் டைமோ என்னவோ இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு என்ன நம்பி உங்க பொண்ணு அனுப்பி வைங்க. நீங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னாடி எங்க பக்கத்திலேயே வந்து இருந்து உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு பாருங்க. எந்த காரணத்துக்காகவும் விட்டுறவே கூடாதுங்கிறதுனாலதான் பிளீஸ். கங்கா தண்ணி கொண்டு வா. இப்பவே அந்த பையனோட கிளம்பி போலாம். நேத்துதான் கூப்பிடுறாரு. எல்லாரும் வா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வீடு கிடைக்கல, அவங்க வீடு பாத்துக்கிட்டு போயிடணும்னு நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருச்சு. நெசமாதான் சொல்றியா? நெசமாதான் சொல்றேன். அந்த பையன் சாரதா என்ன பேசுற நீ? இல்லத்த, நான் ஏதோ இவங்களை பிரிச்சு வைக்கிற மாதிரி அந்த பையன் பேசுறாரு. வீட்லயே இருன்னு சொல்லணும். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பேசு. பின்னாடி அந்த முடிவால யாருக்கு என்ன கஷ்டம் வந்தா அவளுக்கு என்ன? ஆனா அந்த முடிவால நம்ம குடும்பமே ஆடி போய் உட்காந்து அவ கேட்ட மாதிரியே அவளுக்கும் ஒரு கல்யாணத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. அந்த பையன் யமுனா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. வலிய வலி என் தலையில எழுதி இருக்கு. யமுனா வாழ்க்கை நல்லா தாண்டி இருக்கு. நீ அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி காவேரி அவர் கூட சேர்த்து வைக்க சொல்றாரு. மனசு ஒருவேளை மாறி இருக்கலாம்ல. முடியாது ஏன்னா நான் அந்த நான் பெத்த புள்ளைய
காசுக்கு விலை பேசி பொண்டாட்டிய நடிக்க சொன்னா இந்த காரியத்தை ஜீரணிச்சுக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் கூட போங்க, அவன் கூட இருக்கணும்னா. ஆனா அந்த பையனால ஏதாவது கூடாது. மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட அந்த வெண்ணிலா தான் முக்கியம்னு போயிட மாட்டான்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடையாதுன்னா தாராளமா போட்டோம். ஏய் கிளம்புடி. மாமா, என்னம்மா? அப்படி இனிமே எந்த முடிவா இருந்தாலும் நீ மனசார சொல்றத மட்டும் தான் நான் கேட்பேன். போகு. எங்கடி போற? என்ன முறைக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க? பின்ன நான் யார பார்த்தா உங்களுக்கு என்னடி அப்படி பாக்குற? இதோ இங்க குடித்தன வந்ததுல இருந்து உங்க ஆத்து மனுஷால் எல்லாருமே கடையில தான் ஏதோ காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தாலாம். அது விஷயம். ஏய் இருடி, பேசிட்டு இருக்கேன்ல. அடி, ஒரு ஆம்பளை பிள்ளை தனியா இருக்கிறச்ச இப்படி அவன் ஆத்துக்குள்ள. ஆமா, பொண்டாட்டினே வச்சுக்கோங்க. ஐயோ பகவானே, இவ்வளவு தைரியமா போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் விஜய். கேட்காம உள்ள வந்து நுழையறா. நீ இவ ஆத்து மனுஷால் எல்லாமே மாத்தி மாத்தி வந்து உன்னாட வம்பு பண்ணிட்டேல இருக்கா. கேக்குறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கேன். குழந்தைய போய் முறைக்கிறதுன்ற இவ